நிறைய வர்றாங்க. ஆக அந்த பகுதியை சுற்றுலா தலமாக இருக்கின்ற அந்த மலைப்பகுதியை அந்த சிறுமலை பகுதியை சுற்றுலாத்தலமாக விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆட்சி காலத்தில், எங்களுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் ஒரு திட்டத்தை, அருமையான திட்டத்தை, பல்லுயிர் பூங்கா, வனத்துறை பல்லுயிர் பூங்கா, சிறுமலையிலே ஒரு பல்லுயிர் பூங்கா ஒன்று ஏற்படுத்தினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை வனத்துறையிலே கொடுத்ததன் காரணமாக அது செயல்பட அந்த வேலையே நடக்கலை. அது நடக்காமலே போர்டுதே இருக்குது. வனத்துறை மூலமாக இந்த நடந்ததாக போர்டு ஒன்றுதே இருக்குதே தவிர அந்த பல்லுயிர் பூங்காவே இல்லை. ஆனால் அதுக்காகத்தான் நான் தோட்டக்கலைத்துறையில் தான் கொடுக்க சொன்னேன். ஆகவே ஒரு பல்லுயிர் பூங்கா ஏற்படுத்தணும்னு சொன்னால் அது தோட்டக்கலைத்துறை மூலமாக செய்தால்தான் அது ஒரு சரியாக இருக்கும். ஆகவே இப்பொழுது அந்த சுற்றுலாத்தலத்தை விரிவுபடுத்துவதற்காக ஒரு ஏற்கனவே நடைபெற்ற திட்டத்தை மீண்டும் அதற்கு நிதி ஒதுக்கீடு, சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து பல்லுயிர் பூங்கா, பொதுமக்கள் வந்து போகிற வகையில் ஒரு அருமையான பார்க், ஒரு பல்லுயிர் பூங்கா, அந்த பூங்காவை ஏற்படுத்துவதற்கு தோட்டக்கலைத்துறையின் மூலமாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது மற்றொரு முக்கியமான ஒன்று அந்த நத்த நகரில் சார்பு நீதிமன்றம் அமைத்து தர வேண்டும். இப்பொழுது நத்தத்தில் நீதிமன்றம் இருக்குது. என்னென்னா, நத்தம் நகரில் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் துவக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. வழக்குகளுக்காக பொதுமக்கள் வெகு தூரம் திண்டுக்கல் நகருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் நத்தம் நகரில் ஒரு சார்பு நீதிமன்றம் அமைத்து தர வேண்டும் என்று அங்கே மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், வழக்கறிஞர்களும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சார்பு நீதிமன்றத்தையும் அமைத்து தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தொகுதி பிரச்சனைக்கு 12 நிமிடம் ஒதுக்கிவிட்டேன். சுருக்கமாக மானிய கோரிக்கை மீது சுருக்கமாக நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். துறை 1-2 மானிய கோரிக்கை கொடுக்கல, நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு 4 மானிய கோரிக்கை. ஒவ்வொரு மானிய கோரிக்கைக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 6 மானிய கோரிக்கை. அதனால் அந்த மானிய கோரிக்கையில் எண்ணிக்கைக்கு தகுந்தாப்புல ஒரு நேரத்தையும் கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருங்க. அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு வர்றேன். ஏறத்தாழ தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி காலத்தில் 2010-11 தமிழ்நாட்டில் மின்சாரம் வந்த நேரத்தை விட அது வராத நேரம் அதிகம் இருந்தது. அவ்வளவு கடுமையான மின்வெட்டு, தமிழகமே இருளில் மூழ்கி கிடந்தது போல் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். அப்பொழுது மக்களை சந்தித்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 ஆண்டுகளில் தமிழகத்தை மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டுவேன் என்று சூளுரையற்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அதே மாதிரி சொன்னபடியே அந்த 3 ஆண்டுகளிலேயே தன்னுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக, அவருடைய ஆளுமை திறமையின் காரணமாக மத்திய அரசோடு இருக்கும் மற்ற மாநில நண்பர்களோடு மத்திய அரசுடைய இணக்கமான போக்கையும் கையாண்டதன் காரணமாக மத்திய அரசுடைய உதவியோடு இன்றைய மின்சார பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை அளப்பரியது. அன்றைக்கு பார்த்தால் அதற்காக அவர் சிறப்பு முயற்சியை மேற்கொண்டார். அன்றைய மின்சாரத்துறை அமைச்சருடைய தலைமையில் தமிழ்நாடு அரசு துறையினுடைய அனைத்து முக்கிய துறையினுடைய செயலாளர்கள் அடங்கிய ஒரு குழுவினை நியமித்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் வாரம் 10-11 மணி அளவில் சட்டம் இங்கே தலைமைச் செயலகத்தில் கூட அந்த செயலாளர்கள்லாம் கூடி அந்த ஆய்வு செய்து மின்சார பிரச்சனையை போக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் என்ன, அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதை தேவையான இடங்களிலே அம்மா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் அவரே நேரடியாக ஒவ்வொரு வாரமும் அந்த உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி ஆய்வு செய்து அதை நடவடிக்கை எடுத்து வந்ததன் விளைவாக 3 ஆண்டுகளிலே அவர் சொன்னது போல இங்கே மிகப்பெரிய திட்டம், இங்கே பிரச்சனை, அந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டினார். அது மட்டுமல்ல, அவர் உருவாக்கி அதற்கு பின்பு அப்பொழுதே அவர் சொன்னார், இனிமேல் தமிழகத்தில் வானத்தில் வேண்டுமானால் மின்வெட்டு வரலாமே தவிர என்னுடைய ஆட்சி காலத்தில் மின்வெட்டே வராது என்று சொன்னார்.
அந்த அளவிற்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக அன்றைக்கு சொன்னதை உருவாக்கி காட்டியவர், செய்து காட்டியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதற்காக அவர் எடுத்த நடவடிக்கையில் பார்த்தா இன்றைக்கி சொன்ன அதில் ஒன்று ரெண்டு மேலந்த வரையாக சொல்கிறேன். அன்றைக்கி முதல்ல தெர்மல் மின்சாரத்தை பொறுத்தவரை நினைத்த உடனே ரோடு போடுற மாதிரி வீடு கட்டுற மாதிரி அதாவது கட்டணம் கட்டுற மாதிரி உடனே செய்து விட முடியாது. ஏன்னா தெர்மல் இங்கே மின்சாரத்தில் தான் மணல் மின் நிலையத்தில் அனல் மின்சாரத்தை கூட உருவாக்கணும்னு சொன்னால் 7 முதல் 10 வருஷம் ஆகும். அது மாதிரி ஒரு திட்டம் போட்டு செயலாற்றத்துக்கு வரணும்னா 10 வருஷம் ஆகும். அதே மாதிரி புனல் மின் திட்டம், அதுக்கு நீர் ஆதாரம், நீர்நிலைகளும் நம்ம தமிழ்நாட்டிலே குறைவு, நீர் வளம் குறைவு, நிலக்கரி வளமும் குறைவு, ஆகிய எல்லா வகையிலும் இன்றைக்கு பற்றாக்குறை. ஆகவே எல்லாம் ரா மெட்டீரியல், அதுக்கு மூலப்பொருள் நிலக்கரியை உற்பத்தி செய்வதற்கு வேண்டிய இது மின்சாரம் உற்பத்தி செய்வதற்குரிய மூலப்பொருள் எல்லாம் இங்கே தட்டுப்பாடு. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த இடியாப்ப சிக்கல் நிறைந்த இந்த துறையை இன்றைக்கு மின்வெட்டிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் சொன்னால் அதற்காக எடுத்த முயற்சிகள் இன்றைக்கு என்னால் அனல் மின் நிலையங்களில் முதல்ல அனல் மின் நிலையங்களை சீரமைக்கணும். அது 24 மணி நேரம் மின்சாரம் தருகிறது. ஆனால் காற்றாலை மின்சாரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் கிடைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.